முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு சொந்தமான எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன? என்ன நிலவரம்? தமிழகத்தில் தேர்தல் ஜுரம், அதாவது தேர்தல் பரபரப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரபரப்பாக அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்வது, வேட்பாளர்களை அறிவிப்பது என்ற போயிட்டு இருக்கிற நிலையில் தற்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கடந்த பல வருடங்களாகவே வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகிய அதிகாரிகள் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு செய்யப்பட்டு பல்வேறு முக்கிய ஆவணங்களை அள்ளி சென்று அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் வருமான வரித்துறையினர் கடந்த காலங்களில் செய்த நடவடிக்கை, ரைடின் அடிப்படையில் அங்கு கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இருப்பூரில் உள்ள விஜயபாஸ்கரின் வீட்டில் தற்போது சோதனையானது செய்து வருகின்றனர். தமிழகத்தில் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது ரைடு நடந்து வருவது மிகவும் அரசியல் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுக பாஜக இடையே கூட்டணி முறிவு ஏற்பட்டு அதிமுக கூட்டணிக்கு பாஜக கதையை திறந்து வைத்துள்ளது என்று பல முறை அமித்ஷாவை கூறிய நிலையில் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் இதனால் வரை வராமல் இருந்த அமலாக்கத்துறை தற்போது வருமான வரித்துறை சோதனையின் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடத்துவது தமிழகத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த பழைய எந்த வழக்கிற்காக இந்த சோதனையாக நடைபெறுகிறது? தற்போது இலுப்பூரில் மட்டும் அவருடைய வீட்டில் மட்டும் சோதனை நடைபெறுவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது இன்னும் போகதான் அவருடைய வீட்டில், சென்னையில் உள்ள வீடு, அவர் உறவினர்கள் வீடு எங்கேயாவது நடைபெறுகிறதா என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருடைய வீட்டில் தற்போது இலுப்பூரில் உள்ள வீட்டில் சோதனையானது செய்து வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த சோதனைகள் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளதா? இல்லை என்றால் அந்த வருமான வரித்துறை கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் விஜயபாஸ்கர் அவரது தந்தை உள்ளிட்டவர்களிடம் விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை வந்துள்ளாரா என்பது குறித்து இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். தற்போது வரை ஒரு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இலுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் சோதனையானது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.